ஸோ இங்க இருக்க எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா அங்கங்க ஒரு ஆள் உட்காந்துருப்பாங்க. நம்ம மீன் சந்தைக்கெல்லாம் போகும்போது எல்லாரும் கீழே உட்காந்துருப்பாங்க. ஆனா இவங்க இதுக்கும் தனித்தனியா ஒரு இடம் வச்சு மீன் சுத்தம் பண்றதுக்குமே ஒரு இடம், மீன் வாங்குறதுக்கு ஒரு இடம், மீன் சுத்தம் பண்றதுக்கு ஒரு இடம் அமைச்சிருக்காங்க. இந்த இது ஃபுல்லாமே அதாவது 1 2 3 4 5 6 7 14 இடம் மீன் சுத்தம் பண்றதுக்கு அமைச்சிருக்காங்க. இதே மாதிரிதான் அந்த பக்கமும் இருக்கு. சோ எல்லாமே ஒரே ரேக்ல தான் போகுது. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா ஒரு சில பேர் முன்ன பின்ன ஆகலாம் மீன் வாங்குறதுக்கு, இல்ல தேடி போயிட்டு நமக்கு என்ன மீன் வாங்கணும்னு அந்த டைம்ல ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணும்ன்றதை தாண்டி இங்க இருக்க எல்லாருக்குமே ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் வேணும். இப்ப மீன் கடைலாம் வெளியே வச்சு உட்காந்துருக்காங்கன்னா அவங்களுக்கு பாத்ரூம் போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, இல்ல எங்க இருந்து மீன் விற்க வராங்கன்னு தெரியாது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றக்காண்டி உள்ளேயே பாத்தீங்கன்னா 2 ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆண்களுக்கு தனியா, பெண்களுக்கு தனியா. இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்கு. ஒரு நல்ல ஒரு விஷயம். ஒரு 10 கோடி ரூபாய் செலவுல நம்ம தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு ஒரு மீன் கடை வந்திருக்கு, அதாவது மீன் மார்க்கெட் வந்திருக்கு, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு அப்படிங்கிறப்போ கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு.